டியூப் தமிழ் வணக்கம். கொலையில் முடிந்த வாழக்குலை பிரச்சினை. மாத்தளை இரத்தோட்ட பிரதேசத்தில் வசித்து வந்த 2 பிள்ளைகளின் தந்தை பொல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் இரத்தோட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். 1000 ரூபாய் பெறுமதியான வாழக்குலையை திருடிய சம்பவத்தின் பேரில் இவருடைய வீட்டுக்கும் அயலவர் வீட்டுக்கும் ஏற்பட்ட இந்த வாக்குவாதம் எல்லை மீறியதால் பொல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தின் வாழக்குலையை திருடிய குற்றச்சாட்டில் அயலவர் வீட்டார் கைது செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஒரு 1000 ரூபாய்க்காக வாழைக்குலை பிரச்சனைக்காக அயலவர் வீட்டாருடன் முரண்பட்டு அந்த அயலவர் வீட்டாரையும் கைது செய்யப்பட்டு இவ்வாறு 1000 ரூபாய் பெறுமதியான வாழைக்குலையை திருடியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டு அந்த அயலவர் வீட்டார் இதை ஏற்றுக்கொள்ளாத சம்பவத்தினால் இந்த வாய் தகத்தம் ஏற்பட்டு அவரின் மீது பொல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் இது பதிவாகியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு ஒரு சின்ன ஒரு விடயமாக இருக்கும். இது நாங்கள் கேட்கும் போதாக இருக்கலாம், அல்லது நாங்கள் செய்தியை நீங்கள் பார்க்கும் போதாக இருக்கலாம். இது ஒரு சிறிய விடயமாகத்தான் அமைகின்றது. ஆனால் ஒரு உயிர் போகும் அளவுக்கு இவ்வளவு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வாறு கருதப்படுகின்றது? உண்மையிலேயே ஒரு வாழைக்குலை பிரச்சனையாக இருக்கின்றது. அது 1000 ரூபாய் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. அதுவே ஒரு உயிரை கொலை செய்யும் அளவுக்கு தூண்டி இருக்கின்றது என்பதுதான் இங்கே கருதப்படுகின்றது. உண்மையிலே நாங்கள் வசிக்கின்ற நகரங்கள், கிராமங்கள் எங்கு பார்த்தாலும் நாங்கள் முரண்பட்டு கொண்டுதான் இருக்கின்ற சமுதாயமாகத்தான் இப்பொழுது அனைவரும் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்கும் ஒரு ஒற்றுமைப்பாடு இல்லை. இந்த ஒரு கருத்துக்காக ஒரு உதாரணத்தை கூற முடியுமே என்று சொன்னால், எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் எவருமே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தான் இப்பொழுது தமிழ் பிரதிநிதிகள் அனைவரும் மக்களால் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது உதாரணத்துக்கும் பெரிய ஒரு உதாரணமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஒற்றுமைப்பாடு எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் இங்கு எவரிடமும் இந்த ஒற்றுமைப்பாடு இல்லை என்பதுதான் இந்த கருத்தாக அமைகின்றது. இவ்வாறு ஒரு ஒற்றுமைப்பாடு இல்லாத பட்சத்தில் தான் இங்கு ஒரு வாழைக்குலை பிரச்சனைக்காக ஒரு உயிர் பறிபோகியுள்ளது. உண்மையிலே இது ஒரு விழிப்புணர்வான செய்தியாகத்தான் இது அமைகின்றதாக தெரிய வருகின்றது. குறிப்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மற்றொரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்.